God begins all his work either in heaven or on earth with the anointing. அது வானத்திலா இருக்கட்டும் அல்லது பூமியிலாக இருக்கட்டும், தேவன் தான் எந்த ஒரு கிரியை செய்தாலும் அதை அவருடைய அபிஷேகத்திலிருந்து தான் அதை அவர் செய்கிறார். We read in the book of Ezekiel chapter 28 verse 14. எசேக்கியேல் 28வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். You are the anointed cherub who covers, and I placed you there. You were on the holy mountain of God. நீ தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட கேதுருவாய் இருந்தாய். Speaks about that great angel. அந்த மகா பெரிய தூதனை குறித்து இங்கே அது சொல்லப்பட்டிருக்கிறது. When he lost his anointing, he has become Satan. அவன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போன பிற்பாடு அவன் சாத்தானாக மாறி போனான். So even in heaven, ஆகவே பரலோகத்திலே கூட God anoints. தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். He begins with his work with anointing. தேவன் தம்முடைய பணி எதுவாய் இருப்பினும் அதை தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாகத்தான் அவர் செய்கிறார். A work without anointing, அபிஷேகம் இல்லாத ஒரு பணி அல்லது ஒரு கிரியை என்பது, if we try to do anything without anointing, அவருடைய அபிஷேகம் இல்லாமல் நாமாக எதை செய்ய முயற்சித்தாலும், it is just like Egyptians trying to cross the Red Sea. அது எதற்கு ஒப்பாக இருக்கும் என்று சொன்னால், எகிப்தியர்களும் சிவந்த சமுத்திரத்தை கடக்க எத்தனித்தார்கள் அல்லவா, அதற்கு ஒப்பாக இருக்கிறது அது. Hebrew 11. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே we see what happened to them. அந்த இடத்திலே இந்த எகிப்தியர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நம்மால் பார்க்க முடியும். 11:29. 11வது அதிகாரத்தின் 29வது வசனம். Egyptians, when they attempted it, were drowned. எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். So we should never try to do anything without the anointing of God. ஆகவே தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல் நாமாக எதையும் செய்துவிட நாம் துணியக்கூடாது. So first we have to make sure that we have the anointing of God. ஆகவே முதலாவது நாம் உறுதி பண்ணிக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய அபிஷேகம் நம்மேல் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். Yeah, the Israelites crossed the Red Sea. இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து போனார்கள். By the word of God. தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் அப்படி செய்தார்கள். It's not by themselves. தாங்களாக தங்களுடைய முயற்சியின்படி அவர்கள் அப்படி செய்யவில்லை. By the word of God they crossed the Red Sea. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அதன்படி செய்தார்கள். But the Egyptians who came behind, ஆனால் அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள், they saw the dry land, இஸ்ரவேலர்கள் கடந்து போன அந்த வட்டாந்தரதி இந்த எகிப்தியர்கள் பார்த்தார்கள். and they started following them. அவர்களை பின்தொடர ஆரம்பித்தார்கள். What happened? என்ன ஆரம்பித்தது? அங்கே என்ன சம்பவித்தது? In the middle of the Red Sea, அந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய நடுப்பாகத்திற்கு அவர்கள் வந்த பொழுது they could not go forward. அதற்கு மேல் முன்னேறி செல்ல முடியவில்லை. You see, in our Christian life also, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? some people are going ahead. சிலர் நமக்கு முன்பதாக முன்னேறி போகிறதை நாம் பார்க்கிறோம். Day after day they are gaining strength. நாளுக்கு நாள் அவர்கள் புதிய பலனை அடைந்து கொண்டு போகிறார்கள். And some people, சிலர் in the middle, நடு பகுதியிலேயே their wheels are turning back. அவர்களுடைய சக்கரங்கள் எல்லாம் கலண்டு போக ஆரம்பிக்கிறது. What is the reason? என்ன காரணம் அதற்கு? Somebody started with the word of God, anointing of God. ஒரு நபர் தேவனுடைய அபிஷேகத்தோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். And other person, மற்றவர்கள் trying to follow them. அந்த நபரை காப்பி எடுத்து அது போலவே செய்ய நினைக்கிறார்கள். You can never reach. அப்படி உங்களால் ஒருபோதும் கரை சேர முடியாது. So ஆகவே
In the middle, you will be drowned. நடுவுலேயே நீங்கள் அமிழ்ந்து போவீர்கள். In the middle of your life, you will see it is too hard. உங்களுடைய வாழ்க்கையினுடைய மத்திய பகுதியிலே ஐயோ இது ரொம்ப கடினமா இருக்கிறது என்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். So it is very important, brothers and sisters. ஆகவேதான் சகோதர சகோதரர்களே இது அவ்வளவு முக்கியமானது. You have to listen to the word of God. நீங்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும். And you have to get anointing from the Lord. நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Just look at our family. நம்முடைய குடும்பத்தையே நீங்கள் பாருங்கள். Now, when God first established the family, முதலாக தேவன் ஒரு குடும்பத்தை அவர் உண்டு பண்ணின அந்த நேரத்திலே Genesis chapter 1, ஆதியாகமம் 1வது அதிகாரம் verse 28. 28வது வசனம். What did God do? தேவன் அவர்களிடத்திலே செய்த காரியம் என்ன? God blessed them. முதலாவது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். God's blessing is not like what we think. தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் நாம் இந்த நாட்களே கற்பனை செய்து கொண்டிருக்கிறது போல அல்ல அது. God gave them authority. தேவன் அதற்கான அதிகாரத்தை கொடுத்தார். God gave them anointing. தேவன் அவர்களுக்கு தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்தார். For what? எதற்காக? And said to them, be fruitful and multiply. தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி. Be fruitful and multiply, fill the earth. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். Subdue it. அதை கீழ்ப்படுத்தி Rule over the fish and the sea and over the birds of the sky and over every living thing that moves on the earth. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்திலே தேவன் சொன்னார். See, God. அப்படியானால் தேவன் என்ன செய்தார் பார்த்தீர்களா? God gave them authority. முதலாவது தேவன் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். God never sent any people without giving an authority. தேவன் யாரையுமே தம்முடைய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் எதற்கும் யாரையும் அனுப்புவதில்லை. Even when Jesus sent his disciples, இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது கூட Jesus gave them authority. இயேசு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். He sent 70 people giving them authority. அவர் 70 சீஷர்களை அனுப்பி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். He sent 12 people giving them 12 பேரை அனுப்பும் பொழுதும் அவர்களுக்கும் அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். So this is the way of God. ஆகவே இதுதான் தேவனுடைய வழிமுறை. God gives authority. தேவன் தம்முடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். When God brought Adam and Eve together, எப்பொழுது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஒன்றிணைத்தாரோ, the first thing God gave them authority. தேவன் அவர்களுக்கு முதலாவது கொடுத்த காரியமே தம்முடைய அதிகாரம்தான். To rule, ஆண்டு கொள்ளும்படிக்கு, to subdue, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும்படிக்கு, to multiply, பலுகி பெருகும்படிக்கு He gave them authority. அவர்களுக்கு அதற்கான அதிகாரத்தை அவர் கொடுத்தார். But ஆனால் before they start exercising this authority, தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை அவர்கள் பயிற்சித்து பயன்படுத்துவதற்கு முன்பதாகவே they needed to be tempted. அவர்கள் முதலாவது சோதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. Without tempting, authority will not be established. அவர்கள் சோதிக்கப்படாமல் தேவன் கொடுத்த அதிகாரம் அங்கே நிலைப்படாது. Now, இப்பொழுது Adam and Eve, they had the authority. இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்த அதிகாரம் அன்று இருந்தது. God's blessing was upon them. தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருந்தது. They had every right to subdue everything. எல்லாவற்றையும் தங்களுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்வதற்கான எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. They had the authority to rule over everything. எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செலுத்துவதற்கான ஒரு அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. But they could not use it. ஆனால் அவர்களால் அதை பயன்படுத்த முடியாமல் போயிற்று. They lost that blessing. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். Why? ஏன் தெரியுங்களா? They were tempted by their own will. தங்களுடைய சுயாதீன சித்தத்தை அவர்கள் பயன்படுத்தும்படிக்கு சோதிக்கப்பட்டார்கள். And they failed there. அந்த இடத்திலே அவர்கள் வீழ்ச்சி உற்றார்கள்.
and God's authority, they lost it. அவர்கள் தேவன் தங்களுக்கு தந்திருந்த அந்த அதிகாரத்தை இழந்து போனார்கள். Now come back to our family. இப்போ நம்மளுடைய குடும்ப ஜீவியத்திற்கு வந்து விடுங்கள். God joined us husband and wife. தேவன் தான் நம்மை கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறார். Two children of God. இரண்டு பேருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். Just like Adam and Eve were children of எப்படி God. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்களோ அதே போல Two are children of God. இந்த இரண்டு பேருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். One is not a devil's child and one is not God's child. ஏதோ இந்த கணவன் மனைவி உறவுல ஒருத்தர் தேவனுடைய பிள்ளை மற்றொருவர் பிசாசுடைய பிள்ளை என்றெல்லாம் இல்லை. Both are children of God. இரண்டு பேருமே கணவன் மனைவி இரண்டு பேருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். But in many homes, ஆனால் அநேக குடும்பங்களிலே this authority not being exercised. இந்த அதிகாரமானது அவர்களால் பயிற்சிக்கப்பட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. What is the reason? அதற்கு என்ன காரணம்? Some place ஏதோ ஒரு இடத்திலே they have lost their anointing. தேவன் தங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். When they lost the anointing, எப்பொழுது அந்த அபிஷேகத்தை அவர்கள் இழந்து போனார்களோ still they continue live as husband and wife. அதற்கப்புறமும் அவர்கள் ஒரு கணவன் மனைவியாக வாழ முயற்சிக்கிறார்கள். Just like Adam and Eve lived. எப்படி ஆதாமும் ஏவாளும் வாழ முயற்சித்தார்களோ அதே போல. No, it's not a முயற்சிக்கல, they were living. அவர்கள் வாழ்ந்தார்கள் அது போல. Adam and Eve were living. ஆதாமும் ஏவாளும் ஒரு கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். They had children. அவர்களுக்கு பிள்ளை இருந்தது. They had a long life. அவர்களுக்கு நீண்ட ஆயுசு இருந்தது. But whether they had peace in between them, ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் இருவருக்கும் இடையே சமாதானம் இருந்ததா? no. இல்ல. They were ruling one another. ஒருவரை ஒருவர் அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். And they had two children. இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். What happened to them? அவர்களுக்கு என்ன நடந்தது? One got jealous about the other person. ஒருவன் மற்றொருவன் மீது பொறாமை கொள்ளுகிறான். And is angry. கோபப்படுகிறான். And killing. அவனை கொலை செய்து விடுகிறான். What is the reason? இதற்கெல்லாம் என்ன காரணம்? Was it the will of God? அதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்ததா? Is it the will of God the way you are living today? இந்த நாளிலே நீங்கள் வாழ்கிற இந்த குடும்ப வாழ்க்கையின் தரம் தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா? Examine, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, நீங்களே சோதித்து பாருங்கள். Think about where the problem is. எங்கே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். Why you are facing so many problems? ஏன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள்? After being so many years husband and wife, still that understanding is not கணவன் going. மனைவியாக நீங்கள் இருவரும் இணைந்து பல ஆண்டுகள் ஆன பிற்பாடும் கூட இன்னும் அந்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லையே. Maybe you are living as husband and wife under one roof. ஒரே கூரையில தான் கணவன் மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But ஆனால் having no understanding. சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமலேயே. What is the reason? அதற்கு என்ன காரணம்? Before you go from here இந்த today, இடத்தை விட்டு நீங்கள் போவதற்கு முன்பதாக இன்று you have to come to the reality of life. முதலாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். It's very, very important. அது ரொம்ப முக்கியமானது. Otherwise you will be wasting your time. இல்லை என்று சொன்னால் இப்பொழுது உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடித்துக் You கொண்டிருக்கிறீர்கள் have அர்த்தம். traveled a long way and came here. It's a waste of time. நீங்கள் பல மைல் தூரம் அப்பால் இருந்து வந்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள். Don't waste your time. தயவு செய்து உங்களுடைய நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. Where the problem has happened. பிரச்சனை எங்கே ஆரம்பித்திருக்கிறது? God anointed you. தேவன் உங்களை அபிஷேகித்தார் அல்லவா? When you got married, நீங்கள் திருமணமான பொழுது the first day itself God anointed you, just like முதல் God நாளில் anointed Adam and Eve. ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தது போலவே உங்களுடைய திருமண வாழ்க்கையின் முதல் நாளிலேயே தேவன் உங்களை ஆசீர்வதித்தார் அல்லவா? Because without anointing God never begins a job. ஏனென்று சொன்னால் தம்முடைய அபிஷேகம் இல்லாமல் எந்த ஒரு கிரியும் தேவன் தொடங்குகிறதில்லை. First thing God gives is His anointing. தேவன் முதலாவது தருவது அவருடைய அபிஷேகம் தான். Just like its blessing means His anointing. ஆசீர்வாதம்னா அவருடைய அபிஷேகம். It's not many children or many
much wealth, or a big ஆசீர்வாதம்னா house, or நிறைய a big car. பிள்ளைகள் அல்லது நிறைய செல்வம் ஆஸ்தி No. அல்லது பல வீடு கார் வாங்குறது No, அந்த காரியம் இல்ல That's not. இல்ல அது எல்லாம் ஆசீர்வாதம். The presence of God himself. தேவனுடைய சமூக பிரசன்னமே நம்மோடு கூட இருப்பது. How God was walking with Adam and Eve. எப்படி தேவன் இந்த ஆதாம் ஏவாளோடு கூட சஞ்சரித்தார் என்று சொன்னால் அது எப்படி சஞ்சரித்தார்? Both of them were sincere in their heart. முதலாவதாக இந்த ஆதாம் ஏவாளும் தங்களுடைய இருதயத்திலே நேர்மையானவர்களா இருந்தார்கள். How God created people. தேவன் எப்படி ஜனங்களை சிருஷ்டித்தார்? How God created Adam and Eve. எப்படி இந்த ஆதாமையும் ஏவாளையும் ஆரம்பத்திலே தேவன் சிருஷ்டித்தார்? In the likeness of God himself. தேவனுடைய சாயலாக அல்லவா அவர்களை சிருஷ்டித்தார்? What is the likeness of God? தேவனுடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி என்றால் என்ன? In him there is no darkness. அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை. You know, John says this is the யோவான் message. சொல்லுகிறார், This is the message we have heard from him. God is light and in him there is no darkness at all. நாங்கள் அவரிடத்திலே கேட்ட காரியம் என்னவென்று சொன்னால் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. How God created man and woman அப்படியானால் தேவன் ஆரம்பத்திலே மனுஷனை படைக்கும் பொழுது எப்படி படைத்தார்? without any darkness inside. அவனுக்குள்ளே எவ்வளவேனும் இருள் இல்லாமல் That is படைத்தார். the image of God. அதுதான் தேவனுடைய சாயல். There is nothing hiding. அவரிடத்திலே ஒளிவு மறைவு என்று சொல்லி எதுவுமே இல்லை. There is no sin in him. அவனிடத்திலே பாவம் இல்லை. It is transparent. அவனுடைய இருதயம் தெள்ள தெளிவாக இருந்தது, ஒளிவு மறைவு இல்லாமல். That is the reason man and woman they were naked and they did not feel shame. அந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாக தான் அவர்கள் இருவரும் நிர்வாணமாய் இருந்தும் ஒருவருக்கொருவர் வெட்கப்படாமல் இருந்தார்கள். Because in them there was no sin. ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக அன்று பாவம் இல்லை. Their heart was so transparent. அவருடைய இருதயமானது ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்தது. Now இப்ப சொல்லுங்க, they were tempted அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் to do their own will. தங்களுடைய சுய சித்தத்தின்படி செய்வதற்கு. What happened? என்ன நடந்தது? They disobeyed God. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். God will never keep his bit of presence where there is a disobedience. எங்கே கீழ்ப்படியாமை இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை சிறிதளவு கூட விட்டு விடுவதில்லை. We are thinking that small disobedience God doesn't bother. நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், சின்ன கீழ்ப்படியாமை தானே, இதெல்லாம் தேவன் பெருசா கண்டுக்க மாட்டாருன்னு. That is the trick of devil. அதுதான் பிசாசினுடைய தந்திரம். This is not problem. God will not look at all this. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. Like God like that. தேவன் ஒண்ணு அப்படிப்பட்டவரெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குறை கண்டுபிடிக்கிறவர் கிடையாது. How Satan has deceived எவ்வளவு the mind of so many unbelievers. அவிசுவாசிகளுடைய மனதை பிசாசானவன் எவ்வளவாய் வஞ்சித்திருக்கிறான் பாருங்கள். How he has deceived it. எப்படி அவன் அதை வஞ்சித்தான்? Giving an impression God is not looking into this small thing. தேவன் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கண்டுக்கிறவர் கிடையாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினான். God only looks at the small thing, not the big thing. பாருங்க, தேவன் சின்ன விஷயங்களை தான் பார்ப்பாரு, பெரிய விஷயங்களை இல்ல. Yeah, big thing man looks at. பெரிய விஷயங்களை மனுஷன் தான் பார்ப்பான். Okay, committing adultery is a big thing. பாருங்க, விபச்சாரம் செய்யறது அது ஒரு பெரிய காரியம். Yeah, that every man knows about it. அது எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்ச காரியம் தான். But lusting with the eyes. ஆனால் நம்முடைய கண்களால் இச்சிப்பது, is it a big thing? அது ரொம்ப சின்ன விஷயமா or big thing? அல்லது ரொம்ப Small பெரிய thing or விஷயம்? big thing? அது ரொம்ப அற்பமான காரியமா அல்லது ரொம்ப பெரிய ரொம்ப சீரியஸான விஷயமா? What do God give his importance? இதுல எதற்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்? God gave importance to that small thing. தேவன் இந்த நாம் அற்பமாய் எண்ணுகிற இந்த சின்ன காரியத்திற்கு தான் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். Okay. சரி, Is sacrifice big thing or obedience big thing? அவருக்கு காணிக்கை அல்லது பலிகளை ஏறெடுப்பது பெரிய காரியமா அல்லது அவருக்கு கீழ்ப்படிவது பெரிய காரியமா? Which is big thing? நீங்க சொல்லுங்க, இதுல எது ரொம்ப பெரிய விஷயம்? Sacrifice. Saul thought sacrifice is big thing. ஆனா சவுல் என்ன நினைச்சிட்டாருன்னா தேவனுக்கு பலியிடுகிறது தான் பெரிய விஷயம். Oh, he brought all
the fattened cow. அதனாலதான் கொழுத்த அந்த ஆடு மாடுகள் எல்லாம் அவர் தேவனிடத்திலே கொண்டு வந்தார். Because I brought it for sacrifice to your God. தேவனுக்கு உம்முடைய ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். But what is most important thing for ஆனால் God? எது மிக முக்கியமான காரியமாக இருந்தது? Prayer is important or obeying is important? நாம ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமா அல்லது நம்ம கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியமா? We consider prayer is important. நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா ஜெபிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். But God considers obedience. ஆனால் தேவன் கீழ்ப்படிதலை தான் முக்கியமான விஷயமாக கருதுகிறார். He didn't ask you to pray. நீங்க ஜெபிக்கணும்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லல. Did God said to Adam and Eve, morning and evening both of you should pray? தேவன் ஆதாம் ஏவாளை பார்த்து நீங்க ஒவ்வொரு நாளும் காலையிலயும் மாலையிலயும் தவறாம ஜெபிக்கணும்னு சொன்னாரா? Did God say? அப்படி ஏதாவது தேவன் சொன்னாரா அவங்க கிட்ட? No, God didn't say. இல்ல அப்படி சொல்லவே இல்லையே. God said don't eat from this tree. தேவன் சொன்னதெல்லாம் இந்த விருட்சத்தினுடைய கனியை நீங்கள் புசிக்க கூடாது, அவ்வளவுதான். He didn't say to pray. நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லல ஆண்டவர். All the prayer came after disobedience. இந்த ஜெபங்கள் எல்லாமே கீழ்ப்படியாமைக்கு பிற்பாடு வந்ததுதான். To satisfy God. தேவனை எப்படியாவது பிரியப்படுத்தணும்ன்றதுக்காக. How Cain brought offering to God? பாருங்க, இந்த காயினும் தேவனிடத்திலே காணிக்கை பலியெல்லாம் கொண்டு வந்தான். Abel brought offering to God. ஆபேலும் கொண்டு வந்தான். Adam and Eve would have brought offering to God. ஆதாமும் ஏவாளும் அப்படி பலமுறை காணிக்கை பலியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. For what? இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? This God is angry, somehow I have to please this God. இந்த தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு, எப்படியாவது இதெல்லாம் அவருக்கு செலுத்தி அவரை எப்படியாவது பிரியப்படுத்திரணும். This God sent us out from Garden of Eden. இந்த தேவன் நம்மள இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிச்சிட்டாரு. Now I have to please him. இப்ப எப்படியாவது அவருடைய மனம் குளிரும்படி ஏதாவது ஒன்னு செய்யணும். I have to do so many sacrifices. ஏதாவது பல பலிகளை செலுத்தியாவது அவரை பிரியப்படுத்திரணும். Saul also thought like that. சவுலும் அப்படித்தான் நினைத்தான். Oh, this God has made me king. ஐயோ, இந்த தேவன் அல்லவா என்ன ராஜாவா மாத்துனாரு. I was going after the donkeys. நான் கழுதைக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவனாச்சு. Now he made me இப்பொழுது அவர் என்ன ராஜாவா மாத்திட்டாரு. his people. இந்த ஜனங்களுக்கு என்ன ராஜாவாக ஏற்படுத்தி விட்டாரு. Oh, I have to bring something for God. அதனால இந்த தேவனுக்கு நான் ஏதாவது கொண்டு வரணும். Do you think God is pleased like that? நீங்க நினைக்கிறீங்களா தேவன் இதன் மேல் தான் பிரியப்படுவார் என்று? இல்லை. Without obedience your prayer is a waste of time. உங்களுடைய கீழ்ப்படிதல் இல்லாமல் உங்களுடைய ஜெபம் என்பது நேரத்தை விரயப்படுத்துகிற விஷயம், அவ்வளவுதான். It is better not to pray. நீங்க ஜெபிக்காம இருக்கிறதே நல்லது. It is all waste of time. நீங்க அப்படி ஜெபித்தீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு நேரத்தை வீணடிக்கிறது, அவ்வளவுதான். It's a waste of time reading the Bible. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதும் வீண். Why did God send Adam and Eve out of the ஏன் தெரியுங்களா? தேவன் ஆதாம் ஏவாள ரெண்டு பேரையுமே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி அனுப்பினார். For that small mistake? அந்த சின்ன தப்பு செஞ்சதுக்கா? We don't do that in the church anyway. நம்முடைய சபையில நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யறது இல்ல. We are much softer than God. பாருங்க, நாம தேவனை விட இன்னும் மென்மையாய் நடந்து கொள்ளுகிறோம். We are more spiritual than God. தேவனை விட இன்னும் நம்ம ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுகிறோம். Why did God send these two people out of the Garden of Eden? ஏன் தேவன் இந்த சின்ன தப்பு செஞ்சதுக்காக ரெண்டு பேர்த்தையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி அனுப்பிச்சிட்டாரு? What did God say? தேவன் அவரிடத்துல என்ன சொல்லியிருந்தார்? Now இப்போ man will stretch his hand towards the tree of life. இந்த மனுஷன் தன்னுடைய கையை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து, and he will not be able to be redeemed. அதற்கு அப்புறம் அவனை குணப்படுத்தவே முடியாது. What is the problem with the many people? அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? What is the problem with the many people, many families in the church? சபையில் இருக்கிற அநேக குடும்பத்தினுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? They are, after disobeying the word of God, they have stretched out their hand to pluck the fruit of life. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்துவிட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிப்பதற்கு தங்களுடைய கையை நீட்டுகிறார்கள். They have eaten. அவர்கள் அதை பறித்து புசித்து விட்டார்கள். After eating, what happened? அவர்கள் புசித்த பிற்பாடு அவர்களுக்கு என்ன நடந்தது? They know about everything.
இப்போ எல்லாவற்றை குறித்தும் அவர்களுக்கு இப்பொழுது தெரிந்து விட்டது. They know who is wrong and who is right. இப்போ யாரு தப்பு யாரு சரி அது தெரிஞ்சிருச்சு. Every husband can say, my wife is wrong. எல்லா கணவரும் இப்ப சொல்ல முடியும், என் மனைவி தான் தப்பு. Every wife will say, husband is wrong. மனைவி என்ன சொல்லுவாங்க, என் கணவர் தான் தப்பு. Every children will say, parents are wrong. எல்லா பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, என்னுடைய பெற்றோர்கள் தான் தப்பு. Every parents will say, children are wrong. பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இல்ல தப்பு பிள்ளைங்க மேலதான். Brothers will say, elders are wrong. சகோதரர் என்ன சொல்லுவாங்க, சபையில இருக்கிற மூப்பர்கள் மேலதாங்க தப்பு இருக்கு. And elders will say, people are wrong. அதே போல மூப்பர்கள் என்ன சொல்லுவாங்க, ஜனங்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. Did anywhere anybody said, I am wrong? யாராவது இல்லங்க நான் தாங்க தப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா? Anybody said, அப்படி யாராவது சொல்றாங்களா? I am wrong. இல்ல தப்பு என் மேலதாங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? No, nobody will say. இல்ல யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. What is the reason? அதற்கு என்ன காரணம்? They know the scripture well. இப்போ அவங்களுக்கு வேதாகமம் நன்றாய் தெரிந்திருக்கு. They have increased the knowledge. வேத அறிவை பெருக்கி கொண்டு விட்டார்கள். Every wife knows that husband must love their wives. இப்ப எல்லா மனைவிமார்களுக்கும் தெரிந்து விட்டது, கணவர்கள் தங்களுடைய மனைவியின் மேல் அன்பா இருக்கணும்னு. See, God is very wise God. பாருங்க, தேவன் ரொம்ப ஞானமான தேவன். He kept the two trees in the same book. ரெண்டு விருட்சத்தையும் ஒரே புத்தகத்தில் வச்சிட்டார். Husband's part also written in the same book. கணவருடைய பொறுப்பு என்னன்றதும் அதே புத்தகத்துல தான் இருக்குது. மனைவியுடைய பொறுப்பு என்னன்றதும் அதே புத்தகத்துல தான் இருக்குது. Parents part, what is in the parents part, it is written in the same book. பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன, அவருடைய பங்கு என்னங்கிறதும் அதே புத்தகத்துல தான் இருக்குது. Elders part also in the same book. மூப்பர்களுடைய காரியம் என்னங்கிறதும் அதே புத்தகத்துல தான் இருக்குது. Everybody's part is put in the same book. எல்லாருடைய பொறுப்பு என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து ஒரே புத்தகத்துல வச்சிட்டாரு. But what do you read the most? ஆனா இப்போ இதுல எதை நீங்க அதிகமா படிக்கிறீங்க? That is important. அதுதாங்க ரொம்ப முக்கியம். What you are reading? நீங்க எதை இப்பொழுது கருத்தாய் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? How the brothers must be, how the wife must be, how the husband must be. மனைவி எப்படி இருக்கணும், என்னுடைய கணவர் எப்படி இருக்கணும்? Is that what you are reading? இப்படியா நீங்க வாசிச்சிட்டு இருக்கீங்க? But Jesus was reading something. ஆனால் இயேசு எப்படி அதை வாசிச்சார்? What did Jesus saw? இயேசு வேதத்திலே எதை பார்த்தார்? Written about me. என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? What is written about me? என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? In the scroll of the scripture it is written about me. புத்தக சுருளிலே வேதத்திலே என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? Okay, Jesus was walking with the disciples who were going to Emmaus. சரி, சீஷர்கள் எமாவுக்கு போய் கொண்டிருந்த பொழுது இயேசுவும் அவர்களோடு கூட சென்றார். What was he speaking to them? அவர்களோடு கூட இயேசு என்ன பேசினார்? He spoke about the book of Moses, Psalms, prophets. மோசே, ஆகமங்கள், அதே போல சங்கீதங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள். What was he speaking? இதுல எல்லாம் இருந்து எதை குறித்து பேசினார்? Speaking about him. தன்னை குறித்து. What is written about him? தன்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளை குறித்து அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். What do you read? நீங்க எதை வாசிக்கிறீங்க? When problem comes at home, what do you? உங்க வீட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நீங்க வாசிக்கிற பகுதி எது? Brothers, what do you read? சகோதரர்களே, வீட்ல பிரச்சனை வந்தா நீங்க எந்த பகுதியை வாசிப்பீங்க? Sisters, what do you read? சகோதரிகளே, நீங்க எந்த பகுதி எடுத்து வாசிப்பீங்க? You will read about what is written about your husband. நீங்க பிரச்சனை வந்தா என்ன செய்வீங்கன்னா உங்களுடைய கணவரை குறித்து என்ன எழுதி இருக்கிறது என்று வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Or அல்லது சகோதரர்களே, husband will read about what is written about wife. கணவர் தன்னுடைய மனைவியினுடைய காரியம் என்னவென்று சொல்லி வாசிக்கிறதா? You will never get anointing. ஒரு காலம் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. Your anointing will go away. இருக்கிற அபிஷேகமும் போய்டும். It will leak out. அது ஒழுகி போய்விடும். I give you a bit of advice to keep your anointing. உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு சிறிய ஆலோசனை சொல்லுகிறேன். When God came and asked, தேவன் வந்து ஆதாமினிடத்துல கேட்கிறார், Did you eat? Did you eat? நீ புசித்தாயான்னு கேட்டார். What is his answer? அவனுடைய பதில் என்னவா இருந்தது? What is his answer? அவனுடைய பதில் என்னவாக இருந்தது என்று?
The woman whom you gave to be with நீங்க me. கொடுத்தீங்களே இந்த ஸ்திரீ, அவ தான் எனக்கு கொடுத்தா. See, பாத்தீங்களா? why many homes are in a miserable condition? ஏன் அநேக குடும்பங்கள் மிகவும் ஒரு பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது? This is the reason. இதுதான் அதற்கு காரணம். Blaming other people. ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சுமத்துவது. Yeah, she gave it to you. சரிதான், அவங்க தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. But ஆனா what is the command to you? உங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன? What is the command to you? தேவன் உங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? Oh, if your wife gives you, eat it. உங்க மனைவி கொடுத்தாங்க, நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க. No. Was there any command like that? அப்படி ஏதாவது உங்க மனைவி கொடுத்தா நீங்க சாப்பிட்டுக்கலாம்னு ஏதாவது கட்டளை இருக்குதா? Huh? இருக்கா? Was there any command like that? அப்படி ஏதாவது கட்டளை இருக்கா? உங்க மனைவி கொடுத்தா நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஏதாவது கட்டளை இருக்கா? No, there was no command like இல்லை, that. அப்படி ஒரு கட்டளை இல்லையே. God's command was crystal clear. Don't eat. தேவனுடைய கற்பனை தெள்ள தெளிவாக இருக்கிறது. புசிக்க கூடாது. Don't eat from this tree. இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. Okay. Some people will say, okay, God asked Eve. God asked Eve. தேவன் வந்துட்டு ஏவாளை பார்த்து கேட்டார். What is her answer? ஏவாளுடைய பதில் என்ன? Serpent deceived me. சர்ப்பம் என்ன வஞ்சித்தது. Is there any command like that? அப்படி ஏதாவது கற்பனை இருக்கிறதா? விதிவிலக்கு? If the serpent comes and tell you, you have to believe it. சர்ப்பம் வந்து உன்கிட்ட சொல்லுச்சுன்னா நீ நம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. There's no command like that. அப்படிலாம் எந்த கட்டளையும் கிடையாது. Command was not to eat. அதை புசிக்க கூடாது என்பது மட்டும்தான் கட்டளை. Doesn't matter who gives. யாரு கொடுத்தா என்ன? Who tried to deceive you? யார் உங்களை வஞ்சிக்க நினைத்தால் என்ன? Why you got deceived? நீங்கள் ஏன் வஞ்சிக்கப்பட்டு போனீர்கள்? Because you did not trust God. ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. You did not give first place to God. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. In any family, எந்த குடும்பத்திலாகட்டும், any husband, எந்த கணவனாய் இருந்தாலும் சரி, if you are not able to give first place to God in your family and in your personal life, you cannot build a home. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலாகட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலாகட்டும், நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியாமல் இருந்தால் உங்களால் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. God has got no excuse there. தேவனுக்கு அந்த இடத்துலலாம் எந்த ஒரு சாக்கு போக்கு அல்லது விதிவிலக்கெல்லாம் கிடையாது. What commandment God has given you? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கற்பனை என்ன? That is the most important thing. அதுதான் ரொம்ப முக்கியம். To every person God has given commandment. நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நமக்கான கட்டளையை கொடுத்திருக்கிறார். God said to Adam not to eat. இதை புசிக்க கூடாது என்று ஆதாமினிடத்திலே தேவன் சொல்லி இருந்தார். Yeah, many people will hold on to that commandment until they get married. சிலர் வந்துட்டு திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த கற்பனை அப்படியே காப்பாத்திடுவாங்க. They are very active in the church and they சபையில are very spiritual in the church சபையில until they get married. சபையில ரொம்ப ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க, ஆக்கப்பூர்வமா செயல்படுவாங்க. எது வரைக்கும் அப்படின்னா திருமணம் ஆகிற வரைக்கும். I have seen many young men like that. அநேக இளம் வாலிபர்களை நான் அப்படி பார்த்திருக்கிறேன். Until their marriage they are very zealous. திருமணம் ஆகிற வரைக்கும் வைராக்கியம் மிகுந்தவர்களா இருப்பார்கள். Because they don't have to deal with anybody. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இப்ப யாரோடு கூடவும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. They are truly devoted to God. அவர்கள் தேவனுக்கு முழு சமர்ப்பணம் உடையவர்களா They இருப்பார்கள். are very zealous. ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. But after their marriage, ஆனால் திருமணத்திற்கு பிற்பாடு பார்த்தால் I have seen many young men going backward. அநேக வாலிபர்கள் பின்னடைவை அடைந்து போகிறதை நான் பார்க்கிறேன். They are not active as before. அதற்கு முன்பு அவர்கள் ஆக்கப்பூர்வமா இருந்தது போல இருக்க மாட்டாங்க. Because ஏனென்றால் what is their excuse? அவர்களுடைய சாக்குப்போக்கு என்ன? இப்போ My wife said like this. என்னுடைய மனைவி இப்ப இப்படி சொல்லிட்டாங்க. My wife was sick. என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை. My wife wanted to go there. என்னுடைய மனைவி தான் அங்க போகணும்னு சொல்றாங்க. So where do they compromise? இப்ப எந்த இடத்துல சமரசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? They compromise with God. தேவனுடைய காரியத்திலே அவர்கள் சமரசம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். They cannot tell their wife. இப்போ மனைவிட்ட எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியல. Before that, ஆனால் அதற்கு முன்பு Matthew 6:36. மத்தேயு 6:36 படி What is that? அவருடைய காரியம் எப்படி இருந்தது? First to seek the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது.
and his righteousness. அவருடைய நீதியை தேடுறது. But ஆனா இப்போ after marriage, திருமணமான பிற்பாடு whose righteousness? இப்ப யாருடைய நீதியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க? How do you think the anointing will remain at home? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி தேவனுடைய அபிஷேகம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிலைத்திருக்க முடியும்? That is a test, brother. சகோதரனே, அது உங்களுக்கான பரீட்சை அது. You try to stand there and அந்த see இடத்திலே நீங்கள் how God will support you. அந்த இடத்திலே நீங்கள் நிலைத்து நின்று பாருங்கள் தேவன் உங்களை எப்படி ஆதரிக்கிறார் என்பதை. How God will keep your anointing upon you. தேவன் உங்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தை எப்படி நிலைத்திருக்க செய்வார் என்பதை பாருங்கள். If Adam would have, imagine like this. நீங்க இப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. ஒருவேளை ஆதாம் இப்படி செஞ்சிருந்தா, Adam would have said, no, I am not going to eat because Adam, God said don't eat. ஆதாம் அன்னைக்கு எப்படி சொல்லி இருந்திருக்குன்னா, இல்ல இத புசிக்க கூடாதுன்னு தேவன் சொல்லி இருக்கிறாரு, அதனால நான் புசிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தா, What would have happened there? என்ன அன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? Little கொஞ்சம் வாக்குவாதம், கொஞ்சம் சின்ன வாக்குவாதம், small fight. ஒரு சின்ன சண்டை. Maybe Eve will be, Eve already ate, so Eve will be little unhappy. ஏற்கனவே பழத்தை புசிச்ச இந்த ஏவாள் இப்ப சந்தோஷத்தை எழுந்து போனவளா நின்னுட்டு இருந்திருப்பா. She will be unhappy. அவள் ஒரு சந்தோஷம் இல்லாத நபராக இருந்திருப்பாள். She will say, you don't love me. ஏவாளை பார்த்து உங்களுக்கு என் மேல அன்பே, ஆதாமை பார்த்து உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைங்க. She would have said so many things. இப்படி நிறைய காரியத்தை புலம்பி தீர்த்திருப்பாங்க. Adam would have said, okay, whatever you say, but I am not going to eat because இப்ப God said. ஆதாம் என்ன சொல்லி இருந்திருக்குன்னா, நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, தேவன் புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு, நான் புசிக்க மாட்டேன். What would have happened? அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? For some time there will be some quarrel. பாருங்க, சில நேரங்கள்ல இப்படி சின்ன சின்ன சண்டைகள். There is nothing wrong in that. அதுல தப்பெல்லாம் கிடையாது. To do the will of God, if there is a little argument, no problem. தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற இடத்திலே ஒரு சின்ன வாக்குவாதம் வருதா, பரவாயில்ல. That is a test. அதுதான் நமக்கான பரீட்சை. God would have supported Adam. அந்த நேரத்துல தேவன் ஆதாமுக்கு ஆதரவா இருந்திருப்பாரு. Now you see how it is written, you read it very carefully. அந்த இடத்துல நீங்க கவனமா வாசிச்சு பாருங்க என்ன எழுதி இருக்குன்னு. She gave it to Adam. அவள் ஆதாமின் இடத்திலே கொடுத்தாள். He also ate. ஆதாமும் அதை வாங்கி புசித்தான். Immediately உடனடியாக eyes of both of them were opened. அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. See, பாத்தீங்களா? when their eyes were opened, எப்போ அவர்கள் இருவருடைய கண்ணும் திறக்கப்பட்டுச்சு? when Adam ate. ஆதாமும் அதை வாங்கி Read it, புசித்த it is பிற்பாடு. written like that. You read it பாருங்க, very அப்படிதான் carefully. அது வேதத்திலே When போட்டிருக்கிறது. Adam ate, எப்பொழுது ஆதாம் அதை புசித்தானோ eyes of both of them were அவர்கள் opened. இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. So how can you bring peace in the home? அப்படின்னா நம்முடைய குடும்பத்துல நம்ம எப்படி சமாதானத்தை கொண்டு வர முடியும்? How can we bring peace in the home? எப்படி நம்முடைய குடும்பத்திலே நாம் சமாதானத்தை கொண்டு வர முடியும்? Not by compromise. சமரச இணக்கம் செய்வதன் மூலமாக அல்ல. Through the compromise you can never bring peace. சமரச இணக்கம் செய்வதன் மூலமாக ஒரு காலம் குடும்பத்திலே நீங்கள் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. How did Jesus brought the peace? இயேசு எப்படி சமாதானத்தை கொண்டு வந்தார்? How do you read it in the book of Ephesians? நீங்கள் எபேசியர் புத்தகத்திலே அவர் எப்படி சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். Through the cross. சிலுவையின் மூலமாக. You want to keep the peace at home? உங்களுடைய வீட்டிலே சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா? You want to keep the anointing at home? உங்களுடைய குடும்பத்திலே தேவ அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா? Only one way. அதற்கு ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கிறது. Through the cross. சிலுவையின் மூலமாக. You have to die on the cross. சிலுவிலே நீங்கள் அப்பொழுது மரித்து விட வேண்டும். To your own will. உங்களுடைய சுய சித்தத்திற்கு. And your wife's will you have to die. உங்களுடைய மனைவியுடைய சித்தத்திற்கு நீங்கள் மரித்து விட வேண்டும். Then அப்பொழுது you will live for the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். What did Adam do? ஆதாம் என்று என்ன செய்தான்? He died for his own will. தன்னுடைய சுய சித்தத்திற்கு ஆதாம் மரிச்சிட்டான். Many brothers are like that. அநேக சகோதரர்கள் இன்று அப்படித்தான் இருக்கிறார்கள். Brother, I died to my own will. சகோதரனே, நான் என்னுடைய சுய சித்தத்திற்கு மரிச்சிட்டேன் தெரியுங்களா? It is not enough. அது மட்டும் போதாது. To keep the anointing, தேவ அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமா? you have to die to the will of
every human being, எல்லா மனுஷனுடைய சித்தத்திற்கும் நீங்கள் மரித்து விட வேண்டும். including your wife and children. உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய சித்தத்தையும் சேர்த்துதான். Otherwise you cannot retain the anointing. இல்லை என்று சொன்னால் அவருடைய அபிஷேகத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. How Adam lost his blessing? எப்படி ஆதாம் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான்? He died to his own will, தன்னுடைய He did சுய not eat. சித்தத்திற்கு மரித்தது உண்மைதான். but ஆனா he lived for the will of his wife. தன்னுடைய மனைவனுடைய சித்தத்திற்கு பிழைத்தான். But Jesus, ஆனால் இயேசுவோ he died to whose will? அவர் யாருடைய சித்தத்திற்கு மரித்தார்? His own will. தன்னுடைய சொந்த சித்தம், His own disciples. தன்னுடைய சீஷர்களுடைய சித்தம், His parents' will. தன்னுடைய பெற்றோர்களுடைய சித்தம், He only lived for the will of God. எல்லா சித்தத்திற்கும் மரித்துட்டு தேவனுடைய சித்தத்திற்காக மாத்திரம் பிழைத்தார். See how important it is? அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமானது பாத்தீங்களா? That is where peace will come in home. அந்த இடத்திலே தான் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே தேவ சமாதானம் இருக்கும். It may take some time. அதற்கு சில காலங்கள் பிடிக்கலாம். It may take time to understand. புரிந்து கொள்வதற்கு சில காலங்கள் தாமதம் ஏற்படலாம். But the day will come. ஆனால் ஒரு நாள் வரும், Real peace will be established in your ஒரு home. யதார்த்தமான மெய் சமாதானம் உங்களுடைய குடும்பத்திலே அங்கே நிலைவரப்பட்டிருக்கும். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, what is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன? You have to retain the anointing in your home. உங்களுடைய வீட்டிலே நீங்கள் அவருடைய அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். How can you keep it? எப்படி அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும்? By dying to your own will. உங்களுடைய சுய சித்தத்திற்கு நீங்கள் மரிப்பதின் மூலமாக. If husband and wife both die to their own will, கணவன் மனைவி இருவருமே தங்களுடைய சுய சித்தத்திற்கு அவர்கள் மரிப்பார்கள் என்றால் what will happen? என்ன நடக்கும் அந்த குடும்பத்துல? The God's anointing and blessing will be upon that தேவனுடைய family. அபிஷேகமும் அவருடைய ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்திலே நிலைத்து நிற்கும். You know, Jesus Christ received grace for what? உங்களுக்கு தெரியுங்களா இயேசு கிறிஸ்து எதற்காக தேவ கிருபையை பெற்றுக்கொண்டார் என்று? Hebrew 2 எபிரேயர் 2வது அதிகாரம் and verse 9. 9வது வசனம். By the grace of God, he might taste death for everyone. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி இயேசு கிருபையை பெற்றுக்கொண்டார். For what he had the grace of God? அப்படின்னா இயேசுவினிடத்திலே கிருபை இருந்தது அல்லவா? அது எதற்காக இருந்தது? Grace means anointing of God. கிருபை என்று சொன்னால் தேவ அபிஷேகம், The presence of God himself. தேவனுடைய சமூக பிரசன்னம். Jesus said to Paul, my grace is sufficient for you. இயேசு பவுலிடத்திலே இப்படி சொல்லியிருந்தார், என்னுடைய கிருபை உனக்கு போதும். For what? எதுக்கு? What is the grace of God? தேவனுடைய கிருபை என்று சொன்னால் என்ன? He himself. அவரே இருப்பது. Jesus himself. இயேசுதாமே இருப்பது. And in every situation. எல்லா சூழ்நிலையிலும் What is the most important thing? எது நமக்கு மிக முக்கியமான காரியம்? His grace. அவருடைய கிருபை தான். His anointing. அவருடைய அபிஷேகம் தான். Now you see, இப்ப நீங்க பாருங்க, இங்க Jesus was anointed. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். And God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தார். As a result, அதனுடைய விளைவு what happened? என்ன நடந்தது அவருக்கு? He tasted death. அவர் மரணத்தை ருசி பார்த்தார். How can we taste death? எப்படி நாம் எப்படி நம்முடைய சுயத்திற்கு மரிக்கிற அந்த மரணத்தை ருசி How பார்க்க can you முடியும்? taste? How can we taste it? எப்படி அந்த மரணத்தை நாம் ருசிக்க முடியும்? By his grace. அவருடைய கிருபையினால தான். By his presence. அவருடைய சமூக பிரசன்னம் நம்மோடு இருப்பதின் மூலமாக, Knowing him more and more. அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதின் மூலமாக, Not increasing knowledge about death. மரணத்தை குறித்ததான அறிவை பெருக்கிக் கொள்வதனால் அல்ல. Not increasing the knowledge about sin. பாவத்தை குறித்த அறிவை பெருக்கிக் கொள்வதனாலும் அல்ல. Adam had no knowledge about death. இந்த ஆதாமுக்கு மரணத்தை குறித்து எந்த அறிவும் இல்லாமல் இருந்ததா? God himself said to him. தேவனே ஆதாம்கிட்ட அதை ஏற்கனவே சொல்லிட்டாரு. Nobody spoke like, we all came to know how. Somebody preached, we read the Bible. பாருங்க, நமக்கெல்லாம் இதை குறித்து யாரோ ஒருவர் பிரசங்கம் பண்ணாரு, நம்ம வேதத்துல வாசிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டோம். That is how we know. அப்படிதான் இதை குறித்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. But how Adam knew? ஆனால் ஆதாமுக்கு அது எப்படி தெரிய வந்தது?
God himself said to him, தேவன் நேரடியாக ஆதாமினிடத்தில் இதை சொல்லி இருந்தார். the day you eat, you will die. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாவீர்கள். God himself said. தேவன் நேரடியா அவன்கிட்ட சொல்லி இருந்தார். That means what was that knowledge? அப்படி என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட அறிவது? And what is our knowledge? நம்முடைய அறிவு எப்பேற்பட்டது? Our knowledge is through the Bible. நம்முடைய அறிவு இந்த வேதத்தின் ஆதாரத்திலிருந்து கிடைச்சது. Somebody explained to us. அல்லது யாரோ ஒருவர் இதை குறித்தெல்லாம் நமக்கு விளக்கி சொன்னதனால வந்தது. But for Adam it was not like that. ஆனால் ஆதாமுக்கு இது அப்படி வரவில்லை. God said to him, தேவன் நேரடியாகவே அவன்கிட்ட சொன்னாரு, you will die. நீ சாவ. But ஆனால் even then, அப்படி இருந்தும் கூட, so that means அப்படி என்றால் it is not the knowledge of sin. பாவத்தை குறித்து அறிவு இருந்தா மாத்திரம் நமக்கு பத்தாது. It is not the knowledge of death. அல்லது மரணத்தை குறித்து அறிவு இருந்தா மாத்திரம் நமக்கு பத்தாது. Many who had the knowledge of death is being died daily. பாருங்க, இந்த மரணத்தை குறித்த அறிவு பலருக்கு இருந்தும் கூட அவர்கள் அனுதினமும் அந்த பாவத்திலே மரித்து போய் விடுகிறார்கள். Still they are dying. இன்னும் கூட பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். So what is the most important thing? அப்படி என்றால் நமக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் எது? What do we pray today for our families? நம்முடைய குடும்பத்திற்கு எந்த காரியத்திற்காக இன்று நாம் ஜெபிக்க போகிறோம்? Lord, ஆண்டவரே, don't leave us. ஆண்டவரே, எங்களை விட்டு நீங்க போடாதீங்க. Don't let us lose you. நாங்க உங்களை இழந்துற கூடாது. Anything I may lose. நாங்க இந்த உலகத்துல எதை இழந்தாலும் பரவாயில்ல. Doesn't matter. அது ஒரு பொருட்டே அல்ல. But ஆனால் we don't want to lose you. ஆண்டவரே, நாங்க உங்களை இழந்து விட கூடாது. If I lost you, that is my death. உங்களை என்று இழக்கிறேனோ அன்றே என்னுடைய மரணம். Lord, ஆண்டவரே, please don't go away from me. என்னை விட்டு நீர் போய் விடாதேயும். This is what we need to pray. இப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டும். First we had to reconcile with God. முதலாவது நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். Personally, தனிப்பட்ட ரீதியிலே, where all we have compromised in our life. எந்த இடத்திலெல்லாம் நாம் தேவனுடைய காரியத்திலே சமரசம் செய்து விட்டோமோ. And you are not a person like that when you came to the Lord. நீங்கள் ஆரம்பத்திலே கர்த்தரிடத்திலே வந்த புதிதிலே இப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருக்கவில்லை. You are like that நீங்கள் இப்படியா இருந்தீர்கள் when you came first to the Lord. நீங்கள் ஆரம்பத்திலே ஆதியிலே கர்த்தரிடத்திலே வந்த புதிதிலே What a zeal you had. உங்களுக்குள் இருந்த அந்த வைராக்கியம் எப்பேற்பட்டது. How vigilant you were. எவ்வளவு விழிப்புள்ளவர்களாய் இருந்தீர்கள். How active you were. எவ்வளவு செயலாக்கம் நிறைந்த நபராய் இருந்தீர்கள். But as the time passed by, ஆனால் காலங்கள் உருண்டோடி போன பிறகு what happened? இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? Become slow. நீங்கள் மந்தமாய் விட்டீர்கள். Slow in understanding. நீங்கள் புரிந்து கொள்வதிலே மந்த நிலை. Slow in obedience. கீழ்ப்படிகிறதில் ஒரு மந்த நிலை. As a result, அதனுடைய பின்விளைவெல்லாம் we are losing our anointing. நாம் அவருடைய அபிஷேகத்தை இழந்து கொண்டே போகிறோம். In our family we are losing our anointing. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அவருடைய அபிஷேகத்தை இழந்து கொண்டு வருகிறோம். When we lose anointing, நாம் அவருடைய அபிஷேகத்தை இழக்கும் பொழுது what will come inside? உள்ளே எது பிரவேசிக்கிறது? All darkness will come inside. இருள் மறுபடியுமாக சூழ்ந்து கொள்ளுகிறது. All arguments, எல்லா வாக்குவாதங்கள், all accusation, குற்றம் சுமத்துகிறது. all fight and quarrel. சண்டை சச்சரவுகள். And then அதுக்கப்புறம் elders will go and try to settle both of them. அதுக்கப்புறம் போய் மூப்பர்கள் அந்த ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு முயற்சிக்கிறாங்க. It won't happen like that. அது வேலைக்கு ஆகிறது இல்ல. Until எது வரைக்கும் you repent நீங்கள் மனம் திரும்பி and ask forgiveness from the Lord and one another. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு மன்னித்து ask the Lord to give a refreshness. ஆண்டவரே, எங்களுக்கு மறுபடியும் புதிய அபிஷேகத்தை கொடுங்கள் என்று நீங்கள் கேட்கும் வரை that won't happen. என்ன நடக்கும்? It won't work. அது வேலைக்காகாது. Okay, you may go with a lot of knowledge from here. சரி, இந்த இடத்தை விட்டு நீங்க போகும் பொழுது நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டு அறிவோடு போகலாம். But ஆனால் remain at the same level. போய் அதே இடத்துல தான் இருப்பீங்க. Next year also you will be at the same அடுத்த level. வருஷமும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. Is there any progress? உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதா? There is a word in the book of Philippians chapter 1. பிலிப்பியர் 1வது அதிகாரத்திலே இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது.
verse 9. 9வது வசனம். It applies to every family and every brothers and sisters. And the எல்லா church. சகோதர சகோதரிகளுக்கு தனிப்பட்ட நிலைமையிலும் பிள்ளைகளுக்கும் அதே போல நம்முடைய எல்லா குடும்பங்களுக்கும் பொருத்தமான ஒரு காரியம் அது. Paul is praying. பவுல் இப்படியாக ஜெபிக்கிறார். This I pray, நான் ஜெபிக்கிறது என்னவென்றால், that your love may abound still more and more in உங்களுடைய real knowledge and all discernment. உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். Abound still more and more இன்னும் அதிகமாய் பெருகும்படிக்கு, in discernment. அதே எல்லா அறிவிலும் Discernment. எல்லா பகுத்தறிவிலும். So that எதற்கென்று சொன்னால், you may approve the things that are excellent, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, in order to be sincere and blameless until the day of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நீங்கள் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு, filled with the fruit of righteousness which comes through Jesus Christ to the glory and praise of God. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நீங்கள் நிறைந்தவர்களாகி. See the desire of God with every family. பாருங்க, நம் குடும்பத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது பாருங்கள். Love may abound still more and more நம்முடைய அன்பானது இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். in real knowledge and discernment, சரியான நாம் அதை பகுத்தறிந்து, so that we may become blameless எல்லா உணர்வோடு கூட நாம் அவரில் அன்பு Blameless. செலுத்தும்போது குற்றம் இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். for the day of Jesus Christ. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நாளுக்கென்று For what we are called as families, நாம் எதற்காக குடும்பங்களாக husband அழைக்கப்பட்டிருக்கிறோம், and wife and கணவன் children, மனைவி பிள்ளைகளாக எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், as families. ஒரு குடும்பங்களாக நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், For what is the purpose? என்ன தேவனுடைய நோக்கம் என்ன, What is the purpose of family? ஒரு குடும்பத்தினுடைய தேவ நோக்கம் என்ன? To bring up children, பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதா, to live a long life on this earth, ஒரு நல்ல வாழ்க்கை, செம்மையாக ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வதா, to settle every children. பிள்ளைங்கள் எல்லாத்தையும் நல்ல இடத்துல செட்டில் Yeah. பண்றதா. These are all good things. சரி, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். But more than that, there is something. ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் இன்னும் அதிகமான ஒரு காரியம் இருக்கிறது. Both husband and wife and the family become blameless for the day of Jesus Christ. கணவன் மனைவி முழு குடும்பமும் கிறிஸ்து இயேசுவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களாய் மாறும்படிக்கு. How can you become blameless? எப்படி நீங்கள் குற்றமற்றவர்களாய் மாற முடியும்? Abound in love. அவரை நேசிக்கிற அந்த அன்பிலே பெருகுவதினால். Abound in love towards the Lord and one another. கர்த்தர் மேல் நீங்கள் கொண்டிருக்கிற அன்பிலும் ஒருவருக்கு ஒருவர் கொண்டிருக்கிற அன்பிலும் நீங்கள் அதிகமாய் பெருகும் பொழுது. How is it today? அது இன்று எப்படி இருக்கிறது? Abounding அது பெருகுகிறதா or decreasing? அல்லது சிறுகி கொண்டு வருகிறதா? How is it in your family? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த காரியம் எப்படி இருக்கிறது? Is it increasing or அது decreasing? அதிகமாய் பெருகுகிறதா அல்லது குறைந்து வந்து கொண்டிருக்கிறதா? The Lord is going to come. கர்த்தர் மறுபடியும் வரப்போகிறார். That day is near. அந்த நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. How can you become blameless? எப்படி அந்த நாளுக்கென்று நீங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட முடியும்? Love may abound still more and more. அன்பானது இன்னும் அதிகமாய் பெருகினால் அது அப்படியாகும். How can you have the love in you? எப்படி உங்களுக்குள்ளாக அந்த அன்பை நீங்கள் கொண்டிருக்கணும்? Through the anointing of God. தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாக. How the love of God has been poured into our heart? எப்படி தேவனுடைய அன்பானது நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டது? Through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. So we have to increase in that. ஆகவே நாம் இப்பொழுது அதிலே அதிகமாய் பெருக வேண்டும். So brothers and sisters, ஆகவே சகோதர சகோதரிகளே, come back to our original place. நாம் அந்த ஆதி இடத்திற்கு, நம்முடைய அந்த சரியான இடத்திற்கு நாம் Original. திரும்பி வந்து விட வேண்டும். How you were in the beginning. ஆதியிலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? How zealous you were. எவ்வளவு வைராக்கியம் நிறைந்த நபராய் How இருந்தீர்கள்? lovable you were. எவ்வளவு அன்பு நிறைந்த நபராய் இருந்தீர்கள்? How pure you are. எவ்வளவு களங்கமற்ற நபராய் இருந்தீர்கள்? What about today? ஆனால் இன்று அதெல்லாம் எப்படி இருக்கிறது? Examine our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். Ask the Lord. கர்த்தரிடத்திலே கேளுங்கள். Lord, ஆண்டவரே, where did I
lose you. எந்த இடத்துல நான் உங்களை தொலைச்சிட்டேன்னு தெரியல Just ஆண்டவரே. like those parents lost Jesus for எப்படி இயேசுனுடைய பெற்றோர் இயேசுவை ஒரு இடத்துல தொலைச்சிட்டாங்களோ தேடினாங்களோ அது போல assuming that இயேசு நம்மளோட தான் வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கற்பனை செய்து கொண்டார்கள். yeah, there's a word in the Matthew 18:20. மத்தேயு 18:20 ஒரு வசனம் இருக்குது. What is that? என்ன வசனம் அது? 2 or 3 gathered in 2 my 3 name, பேர் I am there. என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் Assuming. அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கிறது. Don't assume. நீங்க கற்பனை செய்து கொண்டிருக்க கூடாது. Let it make a reality in your family and in your church. உங்களுடைய சபையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் இது யதார்த்தமாக இருக்க வேண்டும். Gideon could realize that reality. பாருங்க, கிதியோனுக்கு இந்த யதார்த்தத்தை புரிந்த நபராக இருந்தான். He said, அவன் சொன்னான், the angel came and said, God is with you. தேவதூதன் வந்து கிதியோனை பார்த்து தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. He said, Lord, அப்ப கிதியோன் சொன்னா, where is God with us? தேவன் எங்களோடு கூட எங்க இருக்கிறாரு? If God is with us, தேவன் எங்களோடு கூட இருந்தார் என்று சொன்னால் why we are still fearing the enemy? நாங்க இன்னும் எங்க எதிரியை பார்த்து ஏங்க பயப்படணும்? Why still there is quarrel and fight in my home? ஏன் என்னுடைய வீட்டுல இன்னும் சண்டை சச்சரவு இருக்கு? Why there is a fear in my heart? ஏன் என்னுடைய இருதயத்துல இன்னும் பயம் இருக்கு? Why there is a worry in my heart? ஏன் என்னுடைய இருதயத்துல இன்னும் நாளைய தினத்தை குறித்த கவலை இருக்கு? It is not true. அப்படின்னா அதெல்லாம் உண்மை இல்லைன்னு அர்த்தம். It's only we are saying it is written in the Bible. அது வேதத்துல அப்படி எழுதி இருக்குது. அதனால Jesus நம்ம said, சொல்றோம். Jesus said 18 Matthew 18:20. மத்தேயு 18:20ல இயேசு இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால இருக்கிறத நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். Don't assume it. நாம் அதை கற்பனை செய்து கொண்டிருக்க கூடாது. In Jesus in our life and in our family, in our church, நம்முடைய day after day it will change. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய சபை வாழ்க்கையிலும் இயேசு இருப்பார் என்று சொன்னால் நாளுக்கு நாள் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். May the Lord help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.